மர்மதேசம். பிறந்தவளே சுருகாட்டு முண்டையே மசானகாலியே ஓம் கட்டு ஏஜக்கமா இந்த எல்லையிலே நினைத்தத பத்தி விளம்படி உமையவளுடைய பத்தி விளம்போம் அரசத்திய பத்தி விளம்பு சங்கிரிய பத்தி விளம்பு பத்தி விளம்பு உண்மையான தத்துவத்தை பத்தி விளம்பு இந்த எல்லைய பத்தி முருகா முருகா என்னண்ணே எங்கடா அந்த மூர்த்தி பையில காணோம்? அப்பவே கிளம்பி போயிட்டாருங்கண்ணே. அப்போவே கிளம்பி போயிட்டானா? எனக்கு கீழே வேலை செய்கிறான்னு பேர், எனக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டானா? இந்தா இந்த சாவியை முதலாளிகளை கொடுத்துரு. கஷ்மாலம் கண்ணா பின்னாடி கத்தின்னு இருப்பான். உன் முதலாளி பற்றி சொன்னதெல்லாம் போய் சொல்லிடாதரா? இல்லை இல்லை. சரி போ, ராத்திரி நேரத்தில் போகிற, பார்த்து போ. சரிண்ணே. யாரு யாரு? ஐயோ என்னது உருவம் நம்மளே தொடர்ந்துட்டு வருது. மம்மது நீக்கப்பட்ட யாவையூர் அதாவது நீக்கப்பட்ட யாகலந்தல் காவன காக்கப்பட்ட யாவத்தால் நான் தானே மீடியர் குள்ளராசு. குள்ளராசு ஏன்டா அப்படி ராத்திரி நேரத்தில் பின்னாடி வந்து என்ன பயமுறுத்துறேன்? அது வந்து நான் கைதி கண்ணாயிரம் பிரிண்டு. அட ஆமாம், கைதி கண்ணாயிரம் பிரிண்ட் என்னடாச்சு? அதுக்கு பயந்தானே உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் 200 பணம் வேறு பாக்கி இருக்குது. அதை நான் செலவு பண்ணிட்டேனே. ஓ மீடியேட்டர் புத்திய காமிச்சிட்ட பற்றியா? என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? என்னை வச்சு நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? இப்போ கூட உங்களுக்கு உதவி பண்ணுறது தானே உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் எனக்கு என்னடா உதவி பண்ண போகிற? இன்னும் 6 மாதத்தில் நான் எங்கேயோ போகிறேன். அதை விட உன் விஷயத்த சொல்லு. அண்ணே உங்கள்ட்ட இருக்கல ஹரிதாஸ் பிரிண்டு, அதை ஏன்ட்ட கொடுங்கண்ணே. சுங்குவா சத்திரத்தில் போட்டு ஓட்டிட்டு பிரிண்டும் 1000 ரூபா பணமும் கொண்டு வந்துடுறேண்ணே. இந்த கதையே வேண்டாம். 1000 ரூபா பணத்தோட கைதி கண்ணாயிரம் பிரிண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹரிதாஸ் பிரிண்ட் எடுத்துகிட்டு போ. அண்ணே 1000 ரூபா பணத்தோடு வரேன், என்னையே கொஞ்சம் கவனிச்சுக்கிறேங்கண்ணே. கமிஷன் தானடா, வா பார்க்கலாம். அண்ணே ஏன்டா இப்படி பயமுறுத்துற? நீ எல்லாம் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். ஒரு ரஜினி படம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து விட்டேன். அதில் வர பணம் ரொட்டேஷனில் ஓடிட்டே இருக்கும். ஒரு நல்ல வீடு வாங்கணும், குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், வசதியாக வளர்க்கணும். கொலகார பசங்க இருங்கடா டே, எல்லாம் 6 மாதம்தான். கமலா கமலா
கமலா கமலா கமலா கமலா கமலா கமலா என்னங்க கமலா 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 என்னங்க கமலா என்னங்க கமலா கமலா என்னாச்சு கமலா என்னாச்சு எதுக்குங்க இப்படி கத்துறீங்க? நான் முதல்ல மெதுவாதாமா கூப்பிட்டேன் நீ தான் கத்துன போங்க. இப்படி லைட்டை போடாம இருக்க லைட்டை போட எதுக்குங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் என் தலையில விழ போகுது. முதல்ல அந்த குப்பையை தூக்கி வெளியே போடுங்க. என்ன கமலா இதெல்லாம் குப்பைங்கிற தங்கம் டி தங்கம் இந்த படங்களை பற்றி தான் நம்ம குபேரனாக போகிறோம் ஔவையாறு மணாலனே மங்கையன் பாக்கியம் நாம் இருவர் இந்த மாதிரி படங்கள்லாம் கேட்டாலும் கிடைக்காது என்ன கமலா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துறாளா பொண்ணு இல்லைங்க பையன். பையன் இல்லை பொண்ணு தான் அதோ அந்த ஃபோட்டோவில் இருக்க பற்றியா ஒன்ன மாதிரியே சின்னதாக ஒரு அழகாக ஒரு பொண்ணு தான் பிறக்க போகுது என் பொண்ணு என்ன எட்டி உதைக்கிறா காது கொடுத்து கேட்டேன் ஆஹா கூவா கூவா சத்தம் போங்க. என்ன நீ காவல்காரன் வர ஜெயலலிதா மாதிரி வைக்கப்படுற இந்த காலத்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி வைக்கப்படு சரி சரி போதும். ராத்திரி 2 மணிக்கு இதெல்லாம் ஆகாது. போய் கை கால் கழிட்டு வாங்க, சாப்பிடலாம். கமலா துண்டு எடுத்தா பாத்துமா கமலா ஒன்றும் இல்லைங்க, நீங்க போங்க. பார்த்து மெதுவாவா எங்க கை கால் அன்பிட்டு வாங்க போறோம். யாரு 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 என்னங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்பட போறோம் தெரியல கமலா 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 எழுந்துருமா எல்லாம் என் கர்மம் என்ன பார்க்குற இவ்வளோ பெரிய கிளாஸ் செவிலேறி குதிக்கும் போது கழிச்சிடுச்சு நான் அடுத்துதான் ஆகணுமா சத்தம் போடாத சத்தம் போடாத நான் சொன்னதை செஞ்சுட்டு வா நேரத்துல அடுத்துதான் ஆகணும் ஆமா ஆமா என் பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணியா கண்டிப்பா அடுத்துதான் ஆகணும் ஏய், உன் பொண்டாட்டிக்கு ஒன்றாவது இப்போ என்ன சொன்னதை செஞ்சுட்டு வா போ இங்க பார் வெளியே போய் எக்கு தப்பா ஏதாவது பண்ண கமலா 6 மாசம்
எதுக்கு இவன் நின்ன இடத்துல எல்லாம் கோழி ரத்தத்தை ஊட்ட சொல்றான்? என்ன லிங்கம் தூங்கலையா? இல்ல, எனக்கு தான் ஆபீஸ்ல ஆடிட்டிங் டென்ஷன். உங்களுக்கு என்ன? இது வந்து அது என்ன கையில? கோழியா? ஆமா, கோழி. ரத்தம் சொட்டது? ஆமா, இல்ல இது ஆமா ரத்தம் சொட்டுது. இது பலி பூஜை கோழி. எதுக்கு? எதுக்கு? பொண்டாட்டி இப்போ மாசம் இல்லையா, அதான். ஓ அப்படியா? எனக்கு எந்த பூஜை போட்டா டென்ஷன் குறையுமோ. ஊத்திட்டேன். கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல. என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நீங்க போங்க. என் நிலைமையே சரியில்லை. நான் பிறந்தோன்னே எங்க அம்மா செத்துடுச்சு. எங்க அப்பாவும் சரியில்லை. அடப்பாவுமே. இப்போ என் நிலைமையும் சரியில்லை. ஓ அப்படியா? அன்வர், அன்வர், என் குழந்தை எங்கடா? என் பொண்ணு தாமரை எங்கடா? அப்பா, நான் பாவிடா. அப்பா, மகா பாவிடா. அப்பா, அன்வர் வந்திருக்கப்பா. அப்பா, ரேக சாஸ்திரம் பொய்யாகாதுடா. அன்வர், எனக்கு தசரத ஜாதகம். அன்வர் வந்திருக்கப்பா. பறி கொடுத்து அழுதுட்டு இருக்கேன். அப்பா, பாருடா, புத்தி ரேக சந்திரமேட்ல வளைஞ்சி இறுதியில நட்சத்திர குறி இருந்தா என்ன அர்த்தம்? அன்வர், இங்க பாருங்க. ஏய், என் பொண்ணு தாமரை எங்கடா? இங்க பாருங்க. ஏய், இந்தாங்க கணபதி நமஸ்காரம் பண்ணுங்க. இங்க பாருங்க. எனக்கு கணபதி ஜலத்துல தாண்டா மரணம். இந்தாங்க கணபதி நமஸ்காரம் ஜலத்துல தான் மரணம். அப்பா, சொல்லுங்க. ஜலத்துல தாண்டா மரணம். பாருங்க அப்பா. எனக்கு ஜலத்துல தாண்டா வந்திருக்கப்பா. எனக்கு ஜலத்துல தாண்டா மரணம். 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 எனக்கு ஜலத்துல தாண்டா மரணம்.
காப்பி. எஸ் அன்வர். என்ன முனிரத்னம் தப்பிச்சிட்டானா? அப்பவே சொன்னேனே. பெருமாளா? ஓ, சரியா போச்சு. பாவிடா அவன். நீங்க போங்க. நோ 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 நோ, நானே வரேன்.